வணக்கம் நட்புகளே. நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு 2 ஃப்ளீட் பேண்ட் ஃப்ரண்ட் பார்ட் பார்த்தோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக அதனுடைய பேக் பார்ட் எப்படி கட் பண்ணுறோங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ பேக் பார்ட் பண்ணுறோம். முதல்ல இந்த லைன் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறோம். ஹிப் லைனு, சீட் லைனு, தொடையினுடைய லைனு, முட்டியோட லைனு, இதே மாதிரி பாட்டத்தோட லைனையுமே எடுத்துக்கிறோம். எல்லா லைனுமே நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். பேக் ரேசிங்கு இந்த இடத்த எடுத்து வச்சுக்கணும். சீட்டு டிவைடட் பை 60 அங்கே வச்சுக்கணும். இங்கேருந்து 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்கானது, இங்கே 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்கானது, அதே மாதிரி இங்கே 1/2 இன்ச்சு 1 பாயிண்ட் வச்சுக்கணும். 1 பாயிண்ட் தள்ளியே வச்சுக்கணும். இது ரெடியோட அளவு. இடுப்பு 34 8.5 ப்ளஸ் டாட்டுக்கு 1 இன்ச்சு 9.5 இடுப்போட இடத்த எடுத்து வச்சுக்கணும். சீட்டோட லைனு, தொடையினுடைய லைனு, உங்களுக்கு தொடையினுடைய லூஸ் 26 12 இருக்குது. 12 இன்ச்சு ஃப்ரண்டில் இருக்குது. 26 12 இன்ச்சு ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்கு. சீட்டு 38 9.5 ப்ளஸ் 1 10.5 நம்ம ஸ்டிச்சிங் லைனில் வச்சுருக்கோம். 10.5 அதனால் ஒரு 1/4 இன்ச்சு இங்கே சேர்த்தே வச்சுக்கலாம் ஃப்ளீட் பேண்ட்டுக்கு. பேக் டூமோட மார்க் வரைஞ்சிக்கலாம். இப்போது இந்த சர்க்கிள் பேண்ட்டில் இந்த சர்க்கிள் கரெக்டாக இருந்துட்டாலே ஃபோர்க்கும் சர்க்கிளும் கரெக்டாக இருந்தால் தான் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த சர்க்கிளில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும். தொடையினுடைய லூஸை பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக சர்க்கிள் தேவையை விட எக்ஸஸாக தேவைப்படும். தொடை லூஸு அதிகமாகும் போது சர்க்கிளோட அளவு அதிகமாகும். ஆக்சுவலாக ஃப்ளீட் பேண்ட்டுக்கு தொடை லூஸ் அதிகமாயிரும். அப்போ தேவையான சர்க்கிளை விட இங்கே ஆட்டோமேட்டிக்காக தொடலூசி எப்படி எக்ஸஸ் ஆகுதோ 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு வரைக்கும் எக்ஸஸ் ஆகும். அந்த 1 இன்ச்சு சர்க்கிள் இங்கேயும் அதிகமாகும். அது கரெக்டாக நம்ம செக் பண்ணி பார்க்கும்போதே தெரியும். ஆக்சுவலாக இதுக்கு சர்க்கிள் 26. இப்போது இந்த சர்க்கிள் ஃபிட்டிங் பேண்ட்டுடைய சர்க்கிள் தான் நம்ம அளவெடுக்கும்போது ஃபிட்டிங் பேண்ட்டுக்கும் 26 தான் வரும். ஃப்ளீட் பேண்ட்டுக்கு அளவெடுத்தாலும் 26 தான் வரும். அப்போ ஃபிட்டிங் பேண்டில் இந்த 26 இன்ச்சு தொடலூசுங்கிறது 24 to 25 தான் வரும். அப்போது ஃப்ளீட் பேண்ட்டுக்கு 26 லூஸு. அப்போ இந்த லூஸுக்கான சர்க்கிள் இங்கே எக்ஸஸ் ஆகும். அப்போ இங்கே 26 இன்ச்சு சர்க்கிளுக்கு இங்கே எவ்வளோ கிடைக்குன்னு பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே தானாகவே கூட கிடைக்கும். இப்போ 1.5 இன்ச்சு பெல்ட்டு நம்ம ஃபோர்க்கை செக் பண்ணி ஃபோர்க்கில் எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்துக்குறோம். 11.25. இப்போ இங்கேருந்து சர்க்கிள் அளத்துக்கிறோம். இப்போ 26 25.5 நம்ம கட்டிங் பண்ணணும். ஆல்ரெடி இங்கே எடுத்து வச்சுருக்கோம். இப்போ 25.5 நம்ம ஃபிட்டிங் பேண்டாக இருந்தால் 25 1/4 இன்ச்சு கூட வச்சு வெட்டிடலாம். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வரும்போது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1/2 இன்ச்சு நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. அப்போது இந்த தொடலூஸ் அதிகமாகும்போது இங்கே தேவையான பொசிஷன் கரெக்டாகவே கிடைக்கும். இப்போ இந்த வித்தியாசம் எவ்வளோ இருக்குது, இதுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ இருக்குது, அது ரெண்டுக்கும் மத்தியில் நம்ம ஃபோர்க்கு இந்த சர்க்கிளுடைய அளவை இது ரெண்டையும் ஷேர் பண்ணி வச்சு இங்கே பேக் ரேசிங்கை நாம் இப்படி கொடுத்துக்கலாம். இங்கேருந்து
இப்போ பேண்ட்டு போடும்போது ஃபோர்க்கும் கரெக்டாக இருக்கும், சர்க்கிளும் கரெக்டாக இருக்கும், தேவையில்லாத ரிங்கிள்ஸுகள் இருக்காது. ஸ்டிச்சிங்க்கான அளவையும் கூட மார்க் பண்ணிடலாம், ஏன்னா மிஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ மேலே வந்து 1.25 இன்ச்சு வச்சுக்கலாம், கீழே வந்து 3/4 இன்ச்சு போதுமானது. இப்போ இதுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய தையல் தும்பு வந்து நம்ம செக் பண்ணி தான் வைக்கணும். இப்போது துடையினுடைய லூஸ் எல்லாமே நம்ம வந்து சரி பண்ணி வச்சிட்டோம். இது ரெண்டுக்கும் சென்ட்ரு. இப்போ ஃப்ரண்ட்டில் இங்கே 19.5, இப்போ 9.25, 16, 8. இப்போ இது முட்டியோட மார்க்கு. இதே மாதிரி நம்ம பாட்டத்தையும் எடுத்துடணும். இப்போ இந்த சென்டர் வந்து இங்கே நம்ம சென்டர் எடுத்துக்கலாம். பேக்கோட சென்ட்ரு தான் வந்து பேக்கோட சென்டர். நம்ம இதே மாதிரி வந்து பாட்டத்தோட லைனையும் எடுத்துக்கலாம். இப்போ பாட்டத்தோட மார்க்கு சென்டர் கீழே வரைக்கும் எடுத்துடணும். பேக் சென்ட்ரு. பேண்ட்டோட பேலன்ஸிங் எதுவுமே மாறாது. ஃப்ரண்ட்டுக்கு எப்படி சென்டர் எடுக்கிறோமோ அதே மாதிரி பேக்குக்கும் சென்டர் எடுத்துடணும். இப்போ 9.25 ப்ளஸ் 1.5, 9.25, 10.25, 11.25, 5.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு, 11.25. பாட்டம் 8 ப்ளஸ் 1.5, 9.5, 4.25. இப்போ பேக்கோட மார்க் பண்ணிடலாம். இந்த ஷேப் இங்கேருந்து கரெக்டாக எடுத்துக்கணும். இந்த இடத்துல வரும்போது அந்த ஷேப்பை ஆல்ரெடி இங்கே வந்து ஃபினிஷ் பண்ணி தான் வச்சுருக்கோம். அந்த ஷேப்பை அப்படி எடுத்துக்கணும். இந்த இடத்துல திகட்டல் இல்லாமல் மார்க் பண்ணிக்கணும். ஸோ இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் ஃப்ரண்ட்டை வந்து செக் பண்ணணும். ஏன்னா ஸ்டிச்சிங் பண்ணும்போது இதை ஜாயின் பண்ணும்போது வித்தியாசங்கள் வந்துடக்கூடாது. இங்கேருந்து ஃப்ரண்ட்டினுடைய ஹைட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். 12.5 இன்ச்சு 1 பாயிண்ட் இருக்குது. அதே 12.5 இன்ச்சு 1 பாயிண்ட் இங்கே கொண்டு போகணும். இப்போ இங்கே கட்டிங் பண்ணக்கூடிய பீஸ் வந்து இந்த தும்பு கூட கரெக்டாக வந்து அதே அளவில் எடுத்துடணும். இப்போ கட் பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஸ்டிச்சிங்க்கான அளவு எல்லாமே இங்கே முதல்ல மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்டிச்சிங்கோட அளவு வரக்கூடிய இடங்கள் எல்லாமே மார்க் பண்ணியிருக்கோம். சைடில் இருந்து 2.25 இன்ச்சு கட் பாக்கெட் தேவையான அளவு, 4.5 இன்ச்சு கட் பாயிண்ட்டு, 4.25. உங்களுக்கு கட் பாயிண்ட்டு தேவையான அளவு வச்சுக்கலாம். 4.25, 2.25 1 பாயிண்ட்டு சென்ட்ரு, இடுப்பு 34, 8.5 ப்ளஸ் டாட்டுக்கு 1 இன்ச்சு இருக்குது. இப்போ டாட்டுக்கு 1 இன்ச்சு ரெண்டு பக்கமும் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு. இப்போ பேக் முடிஞ்சது. பேக்கை அப்படியே கட் பண்ணிடலாம்.
நம்ம சைடில் தையல் இல்லாமல் ஃபினிஷ் பண்ணுறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி வச்சு வெட்டுறோம். இப்போ பேக் தட் முடிஞ்சிருச்சு. ஃப்ரண்ட்டை வந்து அப்படியே மேலே போட்டுக்கலாம். பேண்ட்டோட ஃபிட்டிங் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம இந்த பேண்ட் எல்லாமே கட் பண்ணி கஸ்டமருக்கெலாம் போட்டு பார்த்துட்டோம். ஃபிட்டிங் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். பேண்ட்டோட வியூ எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபிட்டிங் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி நட்பு.